பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள் என்பதாக. மீட்டெடுக்கும் வரைக்கும் இளைப்பாற மாட்டா. ஹி வில் நாட் ரெஸ்ட் அண்டில் ஹி ரெடீம்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ரூத்தின் சரித்திரத்தில் சுதந்திரவாளி, அதாவது ஆங்கிலத்தில் ரெடீமர் என்ற வார்த்தை அநேக முறை இந்த புஸ்தகத்தில் வருகிறது. மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை மீட்டெடுக்க நெருங்கிய சுதந்திரவாளி இருந்தான். அதுபோலத்தான் பாவத்தின் பிடியில் இருக்கும் நம்மை மீட்டெடுக்க நெருங்கிய சுதந்திரவாளியாக நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் நெருங்கிய சுதந்திரவாளி ரூத்தை மீட்டெடுக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக நெருங்கிய சுதந்திரவாளியாகிய போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்தான். அதுபோலத்தான் நியாயப்பிரமாணம் செய்யாததை இயேசுவின் கிருபை செய்தது. நாம் அனைவரும் இயேசுவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபையை இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொடுத்தார். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் நிச்சயமில்லாத காரியத்தில் நகோமி மன உறுதியாய் இருந்தாள். இந்த உலகில் அநேக காரியங்கள் நிச்சயமில்லாததைப் போல காணப்படும். ஆனால் நாம் தேவன் மீது விசுவாசத்தை வைத்து பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று எபிரேயர் 11:8 கூறுகிறது. ஆபிரகாமுக்கு இருந்த மன உறுதியை சற்று கவனித்து பாருங்கள். இதோ, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23:8-10 வசனங்கள் கூறுகிறது. இங்கே யோபுவுக்கு இருந்த மன உறுதியையும் பாருங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன் என்று பவுல் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22-24 கூறுகிறார். இந்த வசனத்தில் பவுலுக்கு இருந்த மன உறுதியை கவனித்து பாருங்கள். ரூத்தை போல, ஆபிரகாமை போல, யோபை போல, பவுலை போல நீங்களும் மன உறுதியுடன் இருங்கள். ஒருவேளை ரட்சிக்கப்படாத உங்களுடைய மனைவி, கணவன், பெற்றோர் மற்றும் பிள்ளைகளை குறித்து அநேக நாள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் கவலைகளை இயேசுவின் மீது வைத்து விடுங்கள். ரட்சிக்கப்படாத அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். இயேசு அவர்களை மீட்டெடுத்து முடிக்கும் வரைக்கும் இளைப்பாற மாட்டார். இயேசுவின் சிலுவையின் அன்பு அவர்களை எல்லாம் மீட்டெடுக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இடைவிடாமல் அவர்களுக்காக ஜெபித்து பொறுமையாய் காத்திருப்பது தான். நிச்சயம் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களை இயேசு மீட்டெடுத்து விடுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீரங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையால் மீட்டெடுத்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை பரலோக போவாஸ் ஆகிய இயேசு எங்கள் வாழ்க்கையை செய்து முடித்தீரே, அதற்காக மீண்டும் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் யார் யாருடைய ரட்சிப்பிற்காய் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிக்கப் போகிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். நன்மையான ஈவுகளை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஈந்தளிப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.